என்று அறிந்து அதன் மூலமா நானும் பயனடைந்து கொள்ள மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க எனக்கு கிருபை செய்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 சங்கீதம் எழுதின புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் வசனம் 1 to 11 வரைக்கும் எல்லாம் படிக்க கேட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற வசனங்கள் தான். எதுவுமே ஒன்றும் விட்டு விடுகிற வசனங்கள் இல்லை. இதுல தாவீது அவர் ஸ்டார்டிங்ல சொல்ற தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சரியாக ஆரம்பிக்கிறது இந்த வசனம். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஆமென். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று தாவீது சொல்றாரு. ஆமென். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லும்போது அதுல அவர் கஷ்டத்துல இருக்கும்போது அந்த சிறுமைப்பட்ட நேரத்திலேயே கர்த்தர் தாவீதை விடுவிக்கிறதுனால சிறுமைப்பட்டவன் ஒரு வேளை அவன் யார்கிட்ட அடிமையா இருந்தானா தாவீது விடுவித்தது போல நம்மளையும் விடுவிப்பார் என்று அவன் மகிழ்ந்து சந்தோஷப்படுவான். ஏன்னா இதுல நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் என்னால சொல்லிட முடியாது. ஆனா இதுல 7, 8, 9, 10, 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அப்படியே கண்டினியூவா படிச்சுனாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இந்த வசனத்துல நம்ம படிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவர் என்பது ருசித்து பாருங்க. ஏன் சொல்றாருன்னா அவரு பயப்படும் காரியம் வரும்போது தூதர்களை கொண்டு அவர் விடுவிக்கும் போது தான் நம்மளுக்கு அதோட மேன்மை நமக்கு என்ன தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதல் பயம் என்றது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்றாரு. சிங்கக்குட்டிகள் பட்டினியா கிடக்கணும். எவ்வளோ ஃபாரஸ்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபாரஸ்ட் டிஸ்கவரி சேனல் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும்போது அதோட பெண் சிங்கமோ இல்லை ஆண் சிங்கமோ வேட்டையாடும். யாரு தன் குட்டிகளுக்காக அது வேட்டையாடுது இது பண்ணணும். அது போல அது இந்த மாம்சத்துக்காக அது அவ்வளோ போராடுதுன்னா தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்று குறைபடாதுன்னா ஒரு விஷயத்திலையும் அவர் நம்மளுக்கு குறை வைக்க மாட்டாரு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த பயப்படுதல் இருக்க வேண்டும். ஏன்னா பெற்றோர்களுக்கு அந்த பயப்படுதல் பயம் இருக்கும், பிள்ளைகளுக்கு அந்த பயப்படுதல் பயம் இருக்காது. ஏன்னா அவரை போதிக்கிறது இல்லை, அவரை பற்றி அவங்களுக்கு சொல்றது இல்லை. அந்த பயப்படுதல் அவங்களுக்கு இல்லைன்னா தேவன் அவங்களுக்கு ஒரு ரட்சிக்கிறவரா இருக்க மாட்டாரு. இந்த வசனத்தை எல்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய வசனம், அது லைனில் நிறைய. ஏன்னா ஒரு தாவீதுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்கு, எனக்கு அந்த அருமை இல்லை. ஏன்னா நான் ஒரு கிட்ட இன்னும் நான் சேர்ல இன்னும் குட்டி சேர்ல இருந்தேன். ஏன்னா அவருக்கு பயப்படுதல் பயத்தை கூட அவர் இந்த ஏழை கூப்பிட்டார், அவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று அந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா. நம்மளும் ஒரு வாழ்க்கையில ஏழைகள் போலதான் இருக்கோம். நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அவர் நம்ம கூப்பிடுற சத்தத்தை கேட்டாரு, நம்ம விடுவிப்பார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த ஏழை கூப்பிடுகிறான், கர்த்தர் எனக்கு எதிர்காலத்திலோ இல்ல வருகிற காலத்திலே இந்த ஏழையோட சத்தத்தை கேட்பார் என்று மறு உத்தரவுக்காக நான் காத்திருக்கேன். அது போல நீங்களும் கர்த்தரை கூப்பிடுங்க, உங்களுக்கும் மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை